இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா, இடம் பெருசா இருந்தா ரேட்டும் ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. ஆனா, இடம் பெருசா இருந்து வீடு ஏதாச்சும் கம்மி ரேட்ல கிடைக்குமான்னு நம்ம சொந்தங்கள் நெறைய பேர் கேட்டனால, அவங்களுக்காக இந்த அழகான 2 பிஹெச்கே வீட்ட உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, என்னென்ன விஷயம்லாம் ரொம்ப ஹைலைட்டா அமைஞ்சிருக்குன்னா, மொத விஷயம் வீட்டோட பிரைஸ். எல்லாருமே ஈஸியா லோன் போட்டு வாங்குற அளவுக்கு வீட்ட ரொம்ப லோ பிரைஸ்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2வது விஷயம் வீடு அமைஞ்சிருக்க லொகேஷன். நல்ல டெவலப்பிங் ஏரியாவில் அழகான 2 பிஹெச்கேவை நல்லா பிளான் பண்ணி சூப்பராக இந்த வீடை இன்னைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ எல்லாமே வாங்க நம்ம ஷோக்குள்ள போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்க நம்ம சேனல் எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாங்க. 30 அடி ரோடு பேசவோ 50 அடி நீளமாவோ கரெக்டாக 3.44 சென்டில் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் ஃபோலே வந்து 1320 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு டவுன் ஃபோலில் 2 பிஹெச்கே விட சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட அழகான ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷனில் லைட் ஆரஞ்சு, டார்க் சாண்டில் இந்த கலர்ஸ் மட்டுமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணி நிறைய ஸ்பாட்லைட்டோட எலிவிஷனை செம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக 2 மெட்டல் கேட் வந்து அழகாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரேம்ப்பு ரோடு வரைக்கும் நம்மளுக்கு வந்து லென்த்தியாக போட்டு கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே இந்த வீட்டோட போர்ட்டிகோ பார்க்கலாம். அளவு 11க்கு 17.5. இந்த போர்ட்டிகோட டைல்ஸ்க்கு எல்லாமே கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் நிறைய கார்னர்ஸில் வந்து ஸ்பாட்லைட் நிறைய ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவில் எல் ஷேப்பில் வந்து டைல்ஸ் எல்லாமே வால் ஃபுல்லாக நமக்கு வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. போர்ட்டிகோ ஏரியாவிலேருந்து நம்ம சிட் அவுட் போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட நார்த் ஈஸ்ட்டுக்கான அதாவது ஜெகமூலைக்கு வந்தோடனே இந்த வீட்டோட போர்வெல்லும் வாட்டர் சம்பும் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தால் ரெடி பண்ணி சூப்பராக பாலிஷ் பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைனிங் கிளாஸ் வந்து அதில் ஃப்ளவர் வைக்கிற மாதிரி சூப்பராக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே இந்த வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா பார்க்கலாம். அளவு 16க்கு 16. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 ஐக்ளோசி வெட்டிவேட்டேஜ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக ஈஸ்ட் சைடில் இருக்க வாலில் மட்டும் பெருசாக நமக்கு ஒரு யூபிஎஸ் ஒன்றை வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 2 சைட் 3 சைட் வால்லையும் பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 1 சைட் வாலில் மட்டும் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் 4 கார்னர்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடு இருக்க வாலில் வந்து பூஜை ரூம் வந்து கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம் டோர் ஓப்பன் பண்ண உடனே 2 கடப்பாக்கள் வந்து இன்சைடில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜை ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ரைட் சைட் கட் பண்ணோம்னா இந்த வீடோட வடமேற்குக்கான அதாவது இந்த வீடோட வாயு மூலையில் பார்த்தீங்கன்னா அதாவது தெற்கப்பாத்து சைடில் ஒன்று வந்து வீட்டோட அக்னி மூலையில் இருக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயு மூலையில் கிச்சன் வரலாங்க. இவங்க வந்து வாயு மூலையில் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து எல் டைப்பில் கிரானைட்டில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் வால் ஃபுல்லாக நமக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. நிறைய ஸ்டோரேஜ்க்காக பார்த்தீங்கன்னா கடப்பாக்கள் எக்கச்சக்கமாக நமக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே நமக்கு வந்து நிறைய கடப்பாக்கள்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா சின்னதாக நமக்கு வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நிறைய கடப்பாக்கள்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக 2 சைட் வாலில் பார்த்தீங்கன்னா பெருசாக 2 யூபிஎஸ் ஒன்றை வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த வீடோட சவுத் வெஸ்ட்னு சொல்கிற குபேர மூலையில் ஃபஸ்ட்டு பெட்ரூமை மேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 16க்கு 10 அடியில் கரெக்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கிறதுக்காக 2 சைட் வாலில் பார்த்தீங்கன்னா பெருசாக 2 யூபிஎஸ் ஒன்றை வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் வெஸ்ட் சைடு இருக்க வாலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கீழே வந்து 3 கடப்பாக்கள் வந்து நமக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கார்னரில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ப்ளக் பாயிண்ட், டேப் கனெக்ஷன், அவுட்ரு பைப் லைன் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூம் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 6க்கு 4. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக நமக்கு வந்து க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் எல்லா பிளான்ட் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்க்ளூடிங் உங்களுக்கு வந்து டவல் ட்ரால் அது இல்லாமல் சோப் எல்லாமே வைக்கிறதுக்காக சின்னதாக வந்து கடப்பாக்கல்ல கார்னரில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட் போனோம்னா இந்த வீடோட கடைசி பெட்ரூம் பார்த்தலாம். இந்த பெட்ரூமை 10க்கு 8 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் நிறைய வெளிச்சம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக ஒன்சே வாலில் மட்டும் பெருசாக ஒரு யூபிஎஸ் ஒன்று வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் லேப்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3 கடப்பாக்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, லிவிங் ஏருக்கு இந்த பெட்ரூமுக்கு சென்டரில் காமன் பாத்ரூமாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூமில் எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், டவல் ராட் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த வீட்டோட மொத்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கேன், மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 85% வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டியாக இருக்குது. ஃபைல் சூட் ஆச்சுன்னா தாராளமாக நம்ம இன்னும் கூட ஜாஸ்தியாக வாங்கலாம். ஓகே, இப்போ இல்லாமல் வாங்க நம்ம மேலே டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கஸ் கீழே வந்து இங்கே நம்மளுக்கு ஸ்டோர் ரூம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இதுலேயே நம்மளுக்கு வந்து தாராளமாக வாஷிங் மிஷின் எல்லாமே வைக்கிற மாதிரி ப்ளக் பாயிண்ட் மட்டும் இல்லைங்க, மற்றபடி வாஷிங் மிஷின் வந்து சேஃப்டிக்கு எல்லாமே வச்சுக்கலாம். இப்போ வாங்க மேலே நம்ம டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறதுக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் மெட்டலில் வந்து சூப்பராக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே டெரஸில் நம்மளுக்கு அவுட்ரு பாத்ரூமுக்காக பெட்ரூம் மாதிரி கட்டி அதில் வந்து இந்த க்ளோசெட்டோட வச்சு சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக நமக்கு வந்து ஒரு தொய்கற்கள் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. துணிக்காய போகிறதுக்காக லேங்குலும் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் என்எஸ் ரோட்டில் வீரபாண்டி பிரிவுக்கு அடுத்த ஸ்டாப்பாக சாந்திமேட்டில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 43 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.